வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இன் ஓல்டன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து செயின் சர்வேயிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் சர்வேயிங்கோட அசசரிஸ் என்னென்னு பார்த்துக்க போகிறீங்க. அந்த செயினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் செயின். இந்த 30 மீட்டர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடப் ஆஃப் ஸ்டீலில் மேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ் செயின்பாங்க. இது வந்து 30 மீட்டர் லென்த்து. இதில் யூஸ் பண்ணக்கூடிய அசசரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் டேப்பு. இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா டேப் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் இருக்குது, தென் ஸ்டீலில் இருக்குது, தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரோஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஸ்டாஃப். இந்த கிராஸ் ஸ்டாஃப் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லைன் வந்து பேரலாக வச்சுட்டு அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரியில் வந்து ஒரு லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பை ரெஃபரன்ஸ் ஆஃப் இந்த லைன் வச்சு தான் வந்து உங்களுக்கு கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் அதாவது ஆஃப் செட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீல்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பாப். இந்த ப்ளம்பாப்போட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறது தான் இந்த ப்ளம்பாப்போட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஸோ நம்மளோட வெர்டிக்கல் அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இந்த இதுலேருந்து ப்ளம்பாப்போட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சிங் ராடு. இந்த ரேஞ்சிங் ராடு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 மீட்டர் ஹைட் இருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னா விசிபிலிட்டி பர்பஸ். ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ரேஞ்சிங் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரேஞ்சிங் ராடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கலரில் இருக்கும், ரெட்டு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். 2 மீட்டர் ஹைட் ஒரு ஓவர் தி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரேஞ்சிங் ராடு டு இன்னொரு ரேஞ்சிங் ராடு வந்து டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து செயின் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ் செயினோட ஒரு அதோட லென்த்து, அதில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ கண்டஸ் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு இது லிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 சென்டிமீட்டர், அது 30 சென்டிமீட்டர் வந்து ஒரு லிங்க்குக்கு சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நமக்கு பிராஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு பிராஸ்லேருந்து இது வரைக்கும் ஒரு லிங்க்குன்னு கணக்கு. பிராஸ்லேருந்து இதுலேருந்து ஒரு லிங்க்கு. ஸோ இந்த ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கு டு இந்த லிங்க்லேருந்து இந்த லிங்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு டு ரிங்கு 30 சென்டிமீட்டர். இப்படி பார்க்கும்போது நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10வது லிங்க் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அடையாளமாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த ரிங்கு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங்கு கொடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு 10 லிங்க்கும்போதும் நமக்கு ஒரு 3 மீட்டர் கணக்கு. ஸோ ஒவ்வொரு 10 லிங்க்லேயும் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இது 3 மீட்டர் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 30 மீட்டர் செயின் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 லிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்குமாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங்கை வந்து அடையாளமாக வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் செயின் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயினை வந்து ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செயினை வந்து ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் பண்ணிடுவோம். இப்போ வந்து அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ண செயின் இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபோல்டிங். அந்த அன்ஃபோல்டிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் கையில் இருக்கிற ஒரு 30 மீட்டர் செயினை வந்து த்ரோ பண்ணுவார். பிராஸை வந்து 2 கையில் ஸ்டாண்ட் வச்சுட்டு த்ரோ பண்ணுவார். ஸோ த்ரோ பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சர்வேயர் வந்து பார்த்திங்கன்னா 2வது சர்வேயருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பிராஸ்ல அனதர் ஸ்டாண்டு அதை எடுத்துக்கிட்டு 30 மீட்டர் ஸ்ட்ரெச் ஒன்ஸ் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போவார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனதர் எண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வேயர் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற சர்வேயர் வந்து அவருக்கு டைரக்ட் பண்ணுவார். ஸோ இங்கேருந்து சர்வேயர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அன்ஃபோல்டிங் ப்ராசஸ் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செயினை வந்து ஃபோல்டிங் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு எட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு வருவாங்க, ஒவ்வொரு லிங்கை ஃபோல்டு பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்ஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அனதர் சர்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 30 மீட்டர் செயினை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஃபோல்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் செயினை வந்து இப்படி தான் ஃபோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் 2 பேருமே வந்து ஃபோல்டிங் பண்ணி அந்த சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் யாராவது 1% வந்து அதை கொடுத்து ஸோ மொத்தமாக ஒரு ஆள் ஒரு சர்வேர் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்குவார். ஸோ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரோப்பு நம்மக்கிட்ட கையில் இருந்தது அப்படின்னா அதை சென்டரில் வந்து டைப் பண்ணிவிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக போய் இது வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு 30 மீட்டர் செயினை வந்து ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங்கிற ப்ராசஸ். இதை வச்சுட்டு இப்போ நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட லென்த்து மட்டும் இப்போ மெஷர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த போஸ்டர்லேருந்து அந்த போஸ்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்னென்னு இப்போ நம்ம செயின் மூலிமா வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 30 மீட்டர் செயின் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண இல்லையா ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் ப்ராசஸ் மூலிமா, அது மூலிமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ இந்த எஜ் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெச் கிட்ட வந்து நீங்கள் போய்க்கிங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ, செயின் லென்த்தில் மெஷர் பண்ணுறது பாயிண்ட் ஏ. ஸோ அந்த அடுத்த ஸ்டெச் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பி. இப்போ ஒரு செயின் கம்ப்ளீட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா செயினை வந்து சேக் பண்ணிவிட்டு அதை அலைன்மெண்ட் கொண்டு வருவாங்க, மேக் இட் ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இது ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக இது 30 மீட்டர் செயின் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா we are take it as a 30 மீட்டர் லென்த்து. அதர்வைஸ் வந்து we count the link, then we have to convert as in terms of meter. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக 30 மீட்டர் செயினில் வந்து கவர் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் செயினில் வந்து எத்தனை செயின் வந்து இது கவர் ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம அந்த லென்த்தை மட்டும் இது எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் செயினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் செயின் லென்த் வந்து இது வரைக்கும் வருது. ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்குண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் செயின் சொல்லிட்டு எவ்வளோ கவுண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இங்கே ரிமைனிங் செயினை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ரிமைனிங் செயின் எவ்வளோக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 லிங்க்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ நமக்கு அந்த போஸ்டர்லேருந்து இந்த போஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 80 லிங்க்ஸ் கவர் ஆகுது. 20 லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 10 லிங்க்ஸ் வந்து 3 மீட்டர், நமக்கு வந்து 80 லிங்க்ஸ் அப்படின்னா 24 மீட்டர் வந்து நமக்கு டிஸ்டன்ஸு. ஸோ இந்த போஸ்டர்லேருந்து அந்த போஸ்ட் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 மீட்டர் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செயின் யூஸ் பண்ணி ஒரு 2 பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஸோ ஒரு செயின் சர்வேயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அசசரிஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம். தென் ஒரு செயினை வந்து எப்படி ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் ப்ராசஸ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டோம். தென் 2 பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு செயினை யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.